365 நாட்கள் பைபிள் சவாலின் 77வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் நீதிபதிகள் 19 முதல் 21 அத்தியாயங்கள் வாசித்து இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறோம். இந்த வாசிப்பு மக்கள் தேவனிடமிருந்து விலகி தங்கள் வழிகளில் நடக்கும் போது எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை காட்டுகிறது. தேவனுடைய வழிநடத்துதலை நாடி அவரது சத்தியத்தில் வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆண்டவரே, உம்மிடமிருந்து விலகாமல் எங்கள் இதயங்களை காத்து நீதியின் பாதையில் நடத்தும். தாழ்மையுடனும் அவரை பின்பற்றும் புதிய அர்ப்பணிப்புடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 77 of the 365 days Bible challenge. Today we will be reading from Judges chapter 19 to 21. Completing the book of Judges. These passages reveal how far people can fall when they turn away from God and follow their own ways. They remind us of the importance of seeking God's guidance and living according to His truth. Lord, guard our hearts from drifting away and lead us to walk in your righteousness. Let us begin with humility and a renewed commitment to follow Him. நியாயாதிபதிகள் அதிகாரம் 19. Judges chapter 19. வசனம் 1. இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். Verse 1. And it came to pass in those days, when there was no king in Israel, that there was a certain Levite sojourning on the side of Mount Ephraim, who took to him a concubine out of Bethlehem, Judah. வசனம் 2. அவள் அவனுக்கு துரோகமாய் விபசாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லெகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். Verse 2. And his concubine played the whore against him, and went away from him unto her father's house to Bethlehem, Judah, and was there 4 whole months. வசனம் 3. அவள் புருஷன் அவளோடே நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு. Verse 3. And her husband arose, and went after her, to speak friendly unto her, and to bring her again, having his servant with him, and a couple of asses. And she brought him into her father's house. And when the father of the damsel saw him, he rejoiced to meet him. வசனம் 4. ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்திக் கொண்டதினால் 3 நாள் அவனோடிருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து இராத்தங்கினார்கள். Verse 4. And his father-in-law, the damsel's father, retained him, and he abode with him 3 days. So they did eat and drink, and lodged there. வசனம் 5. 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்தபோது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். Verse 5. And it came to pass on the 4th day, when they arose early in the morning, that he rose up to depart. And the damsel's father said unto his son-in-law, Comfort thine heart with a morsel of bread, and afterward go your way. வசனம் 6. அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய இராத்திரிக்கும் இரு என்றான். Verse 6. And they sat down, and did eat and drink both of them together. For the damsel's father had said unto the man, Be content, I pray thee, and tarry all night, and let thine heart be merry. வசனம் 7. அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது
அவனுடைய மாமன் அவனை வருந்திக் கொண்டதினால் அவன் அன்று இராத்திரியும் அங்கே இருந்தான். Verse 7. And when the man rose up to depart, his father-in-law urged him. Therefore he lodged there again. வசனம் 8. ஐந்தாம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்தபோது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்திநேர மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். Verse 8. And he arose early in the morning on the 5th day to depart. And the damsel's father said, Comfort thine heart, I pray thee. And they tarried until afternoon. And they did eat both of them. வசனம் 9. பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்தபோது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது, சாயங்காலமுமாயிற்று, இங்கே இராத்திரிக்கு இருங்கள். பார், மாலை மயங்குகிற வேளையாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாயிருக்கும்படி இங்கே இராத்தங்கி நாளை இருட்டோடே எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். Verse 9. And when the man rose up to depart, he, and his concubine, and his servant, his father-in-law, the damsel's father, said unto him, Behold, now the day draweth toward evening. I pray you tarry all night. Behold, the day groweth to an end. Lodge here, that thine heart may be merry, and tomorrow get you early on your way, that thou mayest go home. வசனம் 10. அந்த மனுஷனோ இராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எப்பூசுக்கு நேராக வந்தான். Verse 10. But the man would not tarry that night, but he rose up and departed, and came over against Jebus, which is Jerusalem, and there were with him 2 asses saddled. His concubine also was with him. வசனம் 11. அவர்கள் எப்பூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாயிருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எப்பூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே இராத்தங்கலாம் என்றான். Verse 11. And when they were by Jebus, the day was far spent. And the servant said unto his master, Come, I pray thee, and let us turn in into this city of the Jebusites, and lodge in it. வசனம் 12. அதற்கு அவன், எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரரில்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி. Verse 12. And his master said unto him, We will not turn aside hither into the city of a stranger, that is, not of the children of Israel. We will pass over to Gibeah. வசனம் 14. அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. Verse 14. And they passed on and went their way, and the sun went down upon them, when they were by Gibeah, which belongeth to Benjamin. வசனம் 14. அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. Verse 14. And they passed on and went their way, and the sun went down upon them, when they were by Gibeah, which belongeth to Benjamin. வசனம் 15. ஆகையால் கிபியாவிலே வந்து இராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போனபோது இராத்தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். Verse 15. And they turned aside thither, to go in, and to lodge in Gibeah. And when he went in, he sat him down in a street of the city,
For there was no man that took them into his house to lodging. வசனம் 16. வயலிலே வேலை செய்த மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலைதேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். Verse 16. And, behold, there came an old man from his work out of the field at even, which was also of Mount Ephraim, and he sojourned in Gibeah. But the men of the place were Benjamites. வசனம் 17. அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். Verse 17. And when he had lifted up his eyes, he saw a wayfaring man in the street of the city. And the old man said, Whither goest thou, and whence comest thou? வசனம் 18. அதற்கு அவன், நாங்கள் யூதாவிலுள்ள ஊராகிய பெத்லெகேமிலிருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவிலுள்ள பெத்லெகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. Verse 18. And he said unto him, We are passing from Bethlehem Judah toward the side of Mount Ephraim. From thence am I, and I went to Bethlehem Judah. But I am now going to the house of the Lord, and there is no man that receiveth me to house. வசனம் 19. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடிருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். Verse 19. Yet there is both straw and provender for our asses, and there is bread and wine also for me, and for thy handmaid, and for the young man, which is with thy servants. There is no want of anything. வசனம் 20. அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் இராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி. Verse 20. And the old man said, Peace be with thee, howsoever, let all thy wants lie upon me, only lodge not in the street. வசனம் 21. அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். Verse 21. So he brought him into his house, and gave provender unto the asses, and they washed their feet, and did eat and drink. வசனம் 22. அவர்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கிற போது, இதோ வேலையாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டைச் சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். Verse 22. Now, as they were making their hearts merry, behold, the men of the city, certain sons of Belial, beset the house round about, and beat at the door, and spake to the master of the house, the old man, saying, Bring forth the man that came into thine house, that we may know him. வசனம் 23. அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம், என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. Verse 23. And the man, the master of the house, went out unto them, and said unto them, Nay, my brethren, nay, I pray you, do not so wickedly, seeing that this man is come into mine house. Do not this folly. வசனம் 24. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும்
அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்குச் சரிபோன பிரகாரம் அவர்களுக்குச் செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தைச் செய்ய வேண்டாம் என்றான். Verse 24. Behold, here is my daughter a maiden, and his concubine. Them I will bring out now, and humble ye them, and do with them what seemeth good unto you. But unto this man do not so vile a thing. வசனம் 25. அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரா முழுவதும் விடியங்கால மட்டும் அவளை இலச்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போகவிட்டார்கள். Verse 25. But the men would not hearken to him. So the man took his concubine, and brought her forth unto them. And they knew her, and abused her all the night until the morning. And when the day began to spring, they let her go. வசனம் 26. விடியங்காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாகும் மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டுவாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். Verse 26. Then came the woman in the dawning of the day, and fell down at the door of the man's house where her lord was, till it was light. வசனம் 27. அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிறபோது இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டுவாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய்க் கிடந்தாள். Verse 27. And her lord rose up in the morning, and opened the doors of the house, and went out to go his way. And, behold, the woman his concubine was fallen down at the door of the house, and her hands were upon the threshold. வசனம் 28. எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோடே சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். Verse 28. And he said unto her, Up, and let us be going. But none answered. Then the man took her up upon an ass, and the man rose up, and gat him unto his place. வசனம் 29. அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடுங்கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். Verse 29. And when he was come into his house, he took a knife, and laid hold on his concubine, and divided her together with her bones into 12 pieces, and sent her into all the coasts of Israel. வசனம் 30. அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதைப் போலொத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். Verse 30. And it was so, that all that saw it said, There was no such deed done nor seen from the day that the children of Israel came up out of Hay, land of Egypt, unto this day. Consider of it, take advice, and speak your minds. நியாயாதிபதிகள் அதிகாரம் 20. Judges chapter 20. வசனம் 1. அப்பொழுது தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயா தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். Verse 1. Then all the children of Israel went out, and the congregation was gathered together as one man, from Dan even to Beersheba, with the land of Gilead, unto the Lord in Mizpeh. வசனம் 2. சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள்.
அவர்கள் பட்டயம் உருவுகிற 4,00,000 காலாட்கள். Verse 2. And the chief of all the people, even of all the tribes of Israel, presented themselves in the assembly of the people of God, 400,000 footmen that drew sword. வசனம் 3. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமீன் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி? சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். Verse 3. Now the children of Benjamin heard that the children of Israel were gone up to Mizpeh. Then said the children of Israel, Tell us, how was this wickedness? வசனம் 4. அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மாறுதரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே இராத்தங்க வந்தோம். Verse 4. And the Levite, the husband of the woman that was slain, answered and said, I came into Gibeah that belongeth to Benjamin, I and my concubine, to lodge. வசனம் 5. அப்பொழுது கிபியாபட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து, நான் இருந்த வீட்டை இராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்துப் போனாள். Verse 5. And the men of Gibeah rose against me, and beset the house round about upon me by night, and thought to have slain me, and my concubine have they forced, that she is dead. வசனம் 6. ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். Verse 6. And I took my concubine, and cut her in pieces, and sent her throughout all the country of the inheritance of Israel. For they have committed lewdness and folly in Israel. வசனம் 7. நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். Verse 7. Behold, ye are all children of Israel, give here your advice and counsel. வசனம் 8. அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. Verse 8. And all the people arose as one man, saying, We will not any of us go to his tent, neither will we any of us turn into his house. வசனம் 9. இப்பொழுது கிபியாவுக்குச் செய்ய வேண்டியது என்னவென்றால், சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். Verse 9. But now this shall be the thing which we will do to Gibeah. We will go up by lot against it. வசனம் 10. பென்யமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு, நாம் தானிய தவசங்களைச் சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் 100 பேரில் 10 பேரையும் 1000 பேரில் 100 பேரையும் 10,000 பேரில் 1000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். Verse 10. And we will take 10 men of 100 throughout all the tribes of Israel, and 100 of 1,000, and 1,000 out of 10,000, to fetch victual for the people, that they may do, when they come to Gibeah of Benjamin, according to all the folly that they have wrought in Israel. வசனம் 11. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டங்கூடி. Verse 11. So all the men of Israel were gathered against the city, knit together as one man. வசனம் 12. அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமீன் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? Verse 12. And the tribes of Israel sent men through all the tribe of Benjamin, saying, What wickedness is this that is done among you? வசனம் 13.
இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல். Verse 13. Now therefore deliver us, the men, the children of Belial, which are in Gibeah, that we may put them to death, and put away evil from Israel. But the children of Benjamin would not hearken to the voice of their brethren the children of Israel. வசனம் 14. இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். Verse 14. But the children of Benjamin gathered themselves together out of the cities unto Gibeah, to go out to battle against the children of Israel. வசனம் 15. கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரையல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் இலக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. Verse 15. And the children of Benjamin were numbered at that time out of the cities 26,000 men that drew sword, beside the inhabitants of Gibeah, which were numbered 700 chosen men. வசனம் 16. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவண்கள் எறிவார்கள். Verse 16. Among all this people, there were 700 chosen men left-handed. Every one could sling stones at an hair breadth, and not miss. வசனம் 17. பென்யமீன் கோத்திரத்தையல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் 4,00,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள். Verse 17. And the men of Israel, beside Benjamin, were numbered 400,000 men that drew sword. All these were men of war. வசனம் 18. இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். Verse 18. And the children of Israel arose, and went up to the house of God, and asked counsel of God, and said, Which of us shall go up first to the battle against the children of Benjamin? And the Lord said, Judah shall go up first. வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். Verse 19. And the children of Israel rose up in the morning, and encamped against Gibeah. வசனம் 20. பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். Verse 20. And the men of Israel went out to battle against Benjamin. And the men of Israel put themselves in array to fight against them at Gibeah. வசனம் 21. ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 26,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். Verse 21. And the children of Benjamin came forth out of Gibeah, and destroyed down to the ground of the Israelites that day 22,000 men. வசனம் 22. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். Verse 22. And the people, the men of Israel, encouraged themselves, and set their battle again in array in the place where they put themselves in array the first day. வசனம் 23. அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்கால மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்கப் போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார்.
Verse 23. And the children of Israel went up and wept before the Lord until even, and asked counsel of the Lord, saying, Shall I go up again to battle against the children of Benjamin my brother? And the Lord said, Go up against him. வசனம் 24. மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் கிட்டச் சேருகிறபோது. Verse 24. And the children of Israel came near against the children of Benjamin the second day. வசனம் 25. பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து, பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். Verse 25. And Benjamin went forth against them out of Gibeah the second day, and destroyed down to the ground of the children of Israel again 18,000 men. All these drew the sword. வசனம் 26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்கால மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு. Verse 26. Then all the children of Israel and all the people went up and came unto the house of God, and wept, and sat there before the Lord, and fasted that day until even, and offered burnt offerings and peace offerings before the Lord. வசனம் 27. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. Verse 27. And the children of Israel inquired of the Lord, for the ark of the covenant of God was there in those days. வசனம் 28. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினெகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். Verse 28. And Phinehas, the son of Eleazar, the son of Aaron, stood before it in those days, saying, Shall I yet again go out to battle against the children of Benjamin my brother? Or shall I cease? And the Lord said, Go up, for tomorrow I will deliver them into thine hand. வசனம் 29. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவைச் சுற்றிலும் பதிவிடையாட்களை வைத்து. Verse 29. And Israel set liers in wait round about Gibeah. வசனம் 30. மூன்றாம் நாளிலே பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். Verse 30. And the children of Israel went up against the children of Benjamin on the third day, and put themselves in array against Gibeah, as at other times. வசனம் 31. அப்பொழுது பென்யமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். Verse 31. And the children of Benjamin went out against the people, and were drawn away from the city, and they began to smite of the people, and kill, as at other times, in the highways, of which one goeth up to the house of God, and the other to Gibeah in the field, about 30 men of Israel. வசனம் 32. முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். Verse 32. And the children of Benjamin said, They are smitten down before us, as at the first. But the children of Israel said, Let us flee,
and draw them from the city unto the highways. வசனம் 33. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு. Verse 33. And all the men of Israel rose up out of their place, and put themselves in array at Baal Tamar. And the liers in wait of Israel came forth out of their places, even out of the meadows of Gibeah. வசனம் 34. அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். Verse 34. And there came against Gibeah 10,000 chosen men out of all Israel. And the battle was so, but they knew not that evil was near them. வசனம் 35. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். Verse 35. And the Lord smote Benjamin before Israel, and the children of Israel destroyed of the Benjamites that day 25,100 men. All these drew the sword. வசனம் 36. இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பென்யமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. Verse 36. So the children of Benjamin saw that they were smitten, for the men of Israel gave place to the Benjamites, because they trusted unto the liers in wait which they had set beside Gibeah. வசனம் 37. அப்பொழுது பதிவிடையிருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டயக்கருக்கினால் வெட்டினார்கள். Verse 37. And the liers in wait hasted, and rushed upon Gibeah, and the liers in wait drew themselves along, and smote all the city with the edge of the sword. வசனம் 38. பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. Verse 38. Now there was an appointed sign between the men of Israel and the liers in wait, that they should make a great flame with smoke rise up out of the city. வசனம் 39. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கினபோது பென்யமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். Verse 39. And when the men of Israel retired in the battle, Benjamin began to smite and kill of the men of Israel about 30 persons. For they said, Surely they are smitten down before us, as in the first battle. வசனம் 40. பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பினபோது பென்யமீனர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்கினி ஜூவாலை வானபரியந்தம் எழும்பிற்று. Verse 40. But when the flame began to arise up out of the city with a pillar of smoke, the Benjamites looked behind them, and, behold, the flame of the city ascended up to heaven. வசனம் 41. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பென்யமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்து. Verse 41. And when the men of Israel turned again, the men of Benjamin were amazed, for they saw that evil was come upon them. வசனம் 42. இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்தரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடிப்போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். Verse 42. Therefore they turned their backs
before the men of Israel unto the way of the wilderness. But the battle overtook them, and them which came out of the cities they destroyed in the midst of them. வசனம் 43. இப்படியே பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்துப் போட்டார்கள். Verse 43. Thus they enclosed the Benjamites round about, and chased them, and trode them down with ease over against Gibeah toward the sunrising. வசனம் 44. இதனால் பென்யமீனரிலே 18,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். Verse 44. And there fell of Benjamin 18,000 men. All these were men of valor. வசனம் 45. மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கன்மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோம் மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். Verse 45. And they turned and fled toward the wilderness unto the rock of Rimmon. And they gleaned of them in the highways 5,000 men, and pursued hard after them unto Gidom, and slew 2,000 men of them. வசனம் 46. இவ்விதமாய் பென்யமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். Verse 46. So that all which fell that day of Benjamin were 25,000 men that drew the sword. All these were men of valor. வசனம் 47. 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கன்மலைக்கு போய் ரிம்மோன் கன்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். Verse 47. But 600 men turned and fled to the wilderness unto the rock Rimmon, and abode in the rock Rimmon 4 months. வசனம் 48. இஸ்ரவேலரோ பென்யமீன் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள். Verse 48. And the men of Israel turned again upon the children of Benjamin, and smote them with the edge of the sword, as well the men of every city as the beast, and all that came to hand. Also they set on fire all the cities that they came to. நியாயாதிபதிகள் அதிகாரம் 21. Judges chapter 21. வசனம் 1. இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். Verse 1. Now the men of Israel had sworn in Mizpeh, saying, There shall not any of us give his daughter unto Benjamin to wife. வசனம் 2. ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவசந்நிதியிலே சாயங்கால மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது. Verse 2. And the people came to the house of God, and abode there till even before God, and lifted up their voices, and wept so. வசனம் 3. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். Verse 3. And said, O Lord God of Israel, why is this come to pass in Israel, that there should be today one tribe lacking in Israel? வசனம் 4. மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். Verse 4. And it came to pass on the morrow, that the people rose early, and built there an altar, and offered burnt offerings and peace offerings. வசனம் 5. கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடினபோது
இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலுமிருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். Verse 5. And the children of Israel said, Who is there among all the tribes of Israel that came not up with the congregation unto the Lord? For they had made a great oath concerning him that came not up to the Lord to Mizpeh, saying, He shall surely be put to death. வசனம் 6. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே. Verse 6. And the children of Israel repented them for Benjamin their brother, and said, There is one tribe cut off from Israel this day. வசனம் 7. மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. Verse 7. How shall we do for wives for them that remain, seeing we have sworn by the Lord that we will not give them of our daughters to wives? வசனம் 8. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டு என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்திலுள்ள யாபீசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை. Verse 8. And they said, What one is there of the tribes of Israel that came not up to Mizpeh to the Lord? And, behold, there came none to the camp from Jabesh Gilead to the assembly. வசனம் 9. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்டபோது கீலேயாத்தில் இருக்கிற யாபீசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. Verse 9. For the people were numbered, and, behold, there were none of the inhabitants of Jabesh Gilead there. வசனம் 10. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்திலுள்ள யாபீசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டயக்கருக்கினால் வெட்டுங்கள். Verse 10. And the congregation sent thither 12,000 men of the valiantest, and commanded them, saying, Go and smite the inhabitants of Jabesh Gilead with the edge of the sword, with the women and the children. வசனம் 11. சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். Verse 11. And this is the thing that ye shall do. Ye shall utterly destroy every male, and every woman that hath lain by man. வசனம் 12. இவர்கள் கீலேயாத்திலுள்ள யாபீசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டு பிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவிலிருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். Verse 12. And they found among the inhabitants of Jabesh Gilead 400 young virgins, that had known no man by lying with any male, and they brought them unto the camp to Shiloh, which is in the land of Canaan. வசனம் 13. அப்பொழுது ரிம்மோன் கன்மலையிலிருக்கிற பென்யமீன் புத்திரரோடே பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். Verse 13. And the whole congregation sent some to speak to the children of Benjamin that were in the rock Rimmon, and to call peaceably unto them. வசனம் 14. அப்படியே அக்காலத்தில் பென்யமீனர் திரும்ப வந்தார்கள். கீலேயாத்தில் இருக்கிற யாபீசின் ஸ்திரீகளில் உயிரோட்டே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. Verse 14. And Benjamin came again at that time, and they gave them wives which they had saved alive of the women of Jabesh Gilead, and yet so they sufficed them not. வசனம் 15. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். Verse 15. And the people repented them for Benjamin, because that the Lord had made a breach in the tribes of Israel.
வசனம் 16. பென்யமீன் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு. Verse 16. Then the elders of the congregation said, How shall we do for wives for them that remain, seeing the women are destroyed out of Benjamin? வசனம் 17. இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே. Verse 17. And they said, There must be an inheritance for them that be escaped of Benjamin, that a tribe be not destroyed out of Israel. வசனம் 18. நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். Verse 18. Howbeit we may not give them wives of our daughters, for the children of Israel have sworn, saying, Cursed be he that giveth a wife to Benjamin. வசனம் 19. பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிலிருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி. Verse 19. Then they said, Behold, there is a feast of the Lord in Shiloh yearly, in a place which is on the north side of Bethel, on the east side of the highway that goeth up from Bethel to Shechem, and on the south of Lebonah. வசனம் 20. அவர்கள் பென்யமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சத் தோட்டங்களிலே பதிவிருந்து. Verse 20. Therefore they commanded the children of Benjamin, saying, Go and lie in wait in the vineyards. வசனம் 21. சீலோவின் குமாரத்திகள் கீதவாத்தியத்தோடே நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சத் தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள். Verse 21. And see, and behold, if the daughters of Shiloh come out to dance in dances, then come ye out of the vineyards, and catch you every man his wife of the daughters of Shiloh, and go to the land of Benjamin. வசனம் 22. அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கிக் கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றமுண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். Verse 22. And it shall be, when their fathers or their brethren come unto us to complain, that we will say unto them, Be favorable unto them for our sakes, because we reserved not to each man his wife in the war. For ye did not give unto them at this time, that ye should be guilty. வசனம் 23. பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக்கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பிப் போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். Verse 23. And the children of Benjamin did so, and took them wives according to their number, of them that danced, whom they caught, and they went and returned unto their inheritance, and repaired the cities, and dwelt in them. வசனம் 24. இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். Verse 24. And the children of Israel departed thence at that time, every man to his tribe and to his family, and they went out from thence every man to his inheritance. வசனம் 25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான்.
Verse 25. In those days, there was no king in Israel. Every man did that which was right in his own eyes. பைபிள் சவாலின் 77வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. நீதிபதிகள் புத்தகத்தையும் இன்று முடிக்கிறோம். இன்றைய வாசிப்பு மனிதர்கள் தங்கள் வழிகளில் நடக்கும் போது குழப்பம் அதிகரிக்கிறது என்றும் கர்த்தரை பின்பற்றும் போது உண்மையும் வாழ்க்கையும் கிடைக்கிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் நடையை வழிநடத்தி அவரது ஞானத்தில் உங்கள் இதயத்தை நிலைநிறுத்தட்டும். நீதிபதிகள் புத்தகத்தில் எந்த பாடம் உங்களை அதிகமாக தாக்கியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 78வது நாளில் புதிய புத்தகத்துடன் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 77 of our Bible challenge is now complete as we finish the book of Judges. May today's reading remind you that when people follow their own ways, confusion grows. But when we follow the Lord, we find truth and life. Let His word guide your steps and keep your heart anchored in His wisdom. Comment below what lesson from the book of Judges impacted you most. And join us again tomorrow for day 78 as we begin a new book. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.